அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7லேருந்து முக்கியமாக ஒரு 44 வினாக்கள் தேர்வுகளில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க, மேப்போஸ் விஞ்ஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது? ஒரு முக்கியமான வினா. மேப்போஸ் விஞ்ஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, எனது போராட்டம். இரண்டாவது வினா, சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் தமிழறிஞர் யார்? சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் தமிழறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மேப்போஸ் விஞ்ஞானம். மூன்றாவது வினா, தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மேப்போஸ் விஞ்ஞானம். தமிழரசு கழகம் மேப்போஸ் விஞ்ஞானம். நாலாவது வினா, மேப்போஸ் விஞ்ஞானத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுறாங்க இந்த கொஸ்டினை. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. ஐந்தாவது வினா, மேப்போசிக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன? மேப்போசிக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஞான பிரகாசம். ஆறாவது வினா, மேப்போசியை சிவஞானி என்று பெயர் மாற்றி அழைத்தவர் யார்? மேப்போசியை சிவஞானி என்று பெயர் மாற்றி அழைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சரபையர். ஏழாவது வினா, மேப்போஸ் விஞ்ஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமைக்குரியவர் யார்? மேப்போஸ் விஞ்ஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமைக்குரியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருப்பாதிரி புலியூர் ஞானரெட்டிகள். எட்டாவது வினா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் யார்? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மேப்போஸ் விஞ்ஞானம். ஒன்பதாவது வினா, குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்த தியாகி யார்? குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்த தியாகி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மார்ஷல் ஏ நேசமணி. பத்தாவது வினா, ஏர் புதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் யார்? ஏர் புதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூப்ப ராஜகோபாலன். ஏர் புதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் யாருன்னா கூப்ப ராஜகோபாலன். 11வது வினா, அகலிகை ஆத்ம சிந்தனை முதலிய நூல்களுக்கு சொந்தக்காரர் யார்? அகலிகை ஆத்ம சிந்தனை முதலிய நூல்களுக்கு சொந்தக்காரர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கூப்ப ராஜகோபாலன். 12வது வினா, கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவர் யார்? கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2ஆம் ராசராச சோழன். 13வது வினா, ராசராச சோழனின் மெய்கீர்த்திகள் எத்தனை? ராசராச சோழனின் மெய்கீர்த்திகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2. 14வது வினா, முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். 15வது வினா, சிலப்பதிகாரம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது? சிலப்பதிகாரம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3 காண்டங்கள். 16வது வினா, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இளங்கோவடிகள். 17வது வினா, இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சேர மரபு.
18வது வினா அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். 19வது வினா நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யில் என்றவர் யார்? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யில் என்றவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். 20வது வினா இந்திர விழா ஊரெடுத்த காதை இடம்பெறும் காண்டம் எது? இந்திர விழா ஊரெடுத்த காதை இடம்பெறும் காண்டம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புகார் காண்டம். 21வது வினா சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் சமண சமய பெண் துறவி யார்? சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் சமண சமய பெண் துறவி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கவுந்தியடிகள். 22வது வினா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். 23வது வினா காருகர் என்பவர் யார்? காருகர் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நெய்பவர். காருகர்னா நெய்பவர். 24வது வினா பாசவர் என்பதன் பொருள் என்ன? பாசவர் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வெற்றிலை விற்பவர். பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்பவர். 25வது வினா ஓசுனர் என்போர் யார்? ஓசுனர் என்போர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி எண்ணெய் விற்போர். ஓசுனர் என்போர் எண்ணெய் விற்போர். 26வது வினா சிலப்பதிகாரம் குறிப்பிடும் மண்ணூல் விளைஞர் என்பவர் யார்? சிலப்பதிகாரம் குறிப்பிடும் மண்ணூல் விளைஞர் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓவியர். மண்ணூல் விளைஞர் ஓவியர். 27வது வினா வண்ணமும் சுண்ணமும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. வண்ணமும் சுண்ணமும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி எண்ணும்மை. 28வது வினா இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எம்.எஸ். சுப்புலட்சுமி. இசை பேரரசி எம்.எஸ். சுப்புலட்சுமி. 29வது வினா எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த திரைப்படம் எது? எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த திரைப்படம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மீரா. 30வது வினா நோபல் பரிசுக்கு இணையான விருது எது? நோபல் பரிசுக்கு இணையான விருது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மகசேச விருது. நோபல் பரிசுக்கு இணையான விருது மகசேச விருது. 31வது வினா வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ஒரு முக்கியமான வினா. அருகே எக்ஸாம்ல கேட்டுறாங்க அந்த கொஸ்டினை. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணர். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். 32வது வினா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன். 33வது வினா உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை மையமாக கொண்டு ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கருப்பு மணிகள். 34வது வினா நீலகிரி படுகை இன மக்களின் வாழ்க்கை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறிஞ்சி தேன். 35வது வினா மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அலைவாய்க்கரையில்.
36வது வினா சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்களின் ஆசிரியர் யார்? சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்களின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன். 37வது வினா தீப்பெட்டி தொழிலை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? தீப்பெட்டி தொழிலை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூட்டு குஞ்சுகள். 38வது வினா பெண் குழந்தை கொலைக்கான காரணத்தை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மன்னகத்து பூந்துளிகள். 39வது வினா களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படைத்தவர் யார்? களத்திற்கு சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன். 40வது வினா களஞ்சியம் குழு என்றால் நினைவுக்கு வருபவர் யார்? களஞ்சியம் குழு என்றால் நினைவுக்கு வருபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சின்னப்பிள்ளை. 41வது வினா சின்னப்பிள்ளையின் சொந்த மாவட்டம் எது? சின்னப்பிள்ளையின் சொந்த மாவட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மதுரை. 42வது வினா வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழாசான் மங்களங்கிழார். 43வது வினா சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உழவு ஏர் மண் மாடு என்பதுதான் சரியான அகரவரிசை. 44வது வினா இரு நாட்டு அரசர்களும் தும்பை புவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? இரு நாட்டு அரசர்களும் தும்பை புவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி வலிமையை நிலைநாட்ட. இப்போ கலைச்சொற்கள் பார்க்கலாம். கன்சுலேட்னா துணை தூதரகம். கன்சுலேட்னா துணை தூதரகம். பேட்டன்ட்னா காப்புரிமை. பேட்டன்ட்னா காப்புரிமை. டாக்குமெண்ட்னா ஆவணம். டாக்குமெண்ட்னா ஆவணம். கில்டு அப்படின்னா வணிகக்குழு. கில்டுனா வணிகக்குழு. இரிகேஷனா பாசனம். இரிகேஷனா பாசனம். டெரிட்டரினா நிலப்பகுதி. டெரிட்டரினா நிலப்பகுதி. அடுத்தது அறிவை விரிவு செய்ய பார்க்கலாம். என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ந முதுசாமி. நண்பர்களே நீ நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7லேருந்து முக்கியமான ஒரு 44 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.